வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளிநாடு செல்லணும், அங்கே போய் வேலை பார்த்துட்டு நல்லா கை நிறைய சம்பாதிக்கணும்னு இது உங்கள் கனவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நிறைவேற்றும் விதமாக தமிழ்நாடு அரசு மேன் பவர் சொல்யூஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன செக்யூரிட்டி பர்பஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றதை விட இது ஏஜென்ட்ஸ் எதுவும் கிடையாது. டைரெக்டாக கலெக்டர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அறிவித்திருந்த இதற்காக தனியான ஒரு அனலைசிங் டீம் இருக்கு. அந்த டீம் மூலியமா தான் நீங்க போறீங்க. இதுக்காக எந்த ஒரு அமௌண்ட்டும் சார்ஜ் பண்ணப்படாது. இதுக்கு சின்ன சார்ஜஸ் என்னன்னா, கவர்மெண்ட் மூலியமா நீங்க போறதுனால அங்க தேவையான சார்ஜஸ் மட்டும் சில சார்ஜஸ் ஆகும். மற்றபடி மேஜரா எதுவும் ஆகாது. ஆனா நீங்க இடைத்தரகர்கள் போனீங்கன்னா லட்சக்கணக்கில் கேட்பாங்க. உங்களுக்கே தெரியும். அங்க போயிட்டு நீங்க சொல்ற வேலையும் கிடைக்காது, சொல்ற சம்பளமும் கிடைக்காது. அந்த ஆடு ஜீவிதம் மூலமா ரிட்டர்ன் வரதுக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரிலாம் இருந்தது. ஆனா இதெல்லாம் தவிர்க்கும் விதமாக தமிழ்நாடு அரசு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு மேன் பவர் சொல்யூஷன் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுற எல்லா இளைஞர்களுக்கும் அங்க என்னென்ன ரெக்யூர்மெண்ட் வருதோ, அதாவது அரசு தரப்பிலிருந்து என்னென்ன ரெக்யூர்மெண்ட் வருதோ அந்த ரெக்யூர்மெண்ட்டுக்கு எல்லாமே இங்கேருந்து மேன் பவர் இவங்க செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சவுதி அரேபியா நாட்டில் டெலி ப்ராஜெக்டில் பணிபுரியும் ஆட்டோகேட் மற்றும் ஜிஎஸ் டிசைன் மற்றும் டெலிகாம் ப்ராஜெக்ட் எம்இபி ப்ரீ சேல்ஸ் இன்ஜினியர், சைட் சூப்பர்வைசர், டெலிகாம் ஓஎஸ்பி ஒர்க்கர்ஸ், மைக்ரோவேவ் டெக்னாலஜி டெக்னீஷியன், மைக்ரோவேவ் ரிகர் அண்ட் இன்பில்டிங் சொல்யூஷன், அப்புறம் ஃபைபர் ஆப்டிக்ஸ் டெக்னீஷியன், அரபிக் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர் ஆகிய பணிகளுக்கு ஆட்கள் தேவைன்னா அப்படின்னு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இதில் இவங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா இவங்க 10வது படிச்சிருந்தா போதும். அதாவது பார்த்தீங்கன்னா பேச்சுலர் படிச்சிருக்கணும், பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும், டிப்ளமோ இன் டெலிகம்யூனிகேஷனில் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 5 வருடங்கள் பணி அனுபவத்துடன் 25 முதல் 44 வயதுக்கு உட்பட்ட ஆட்டோ கேடு ஜிஎஸ் இன்ஜினியர் இவங்களுக்கு 41,000 சம்பளமும், எம்இவி ப்ரீ சேல்ஸ் இன்ஜினியருக்கு 80,000 சம்பளமும், சைட் சூப்பர்வைசர் அதாவது டெலிகாம் ஓஎஸ்பி ஒர்க்கர்ஸ்க்கு 50,000, மைக்ரோவேவ் டெக்னீஷியனுக்கு 56,000, 55,000, மைக்ரோவேவ் ட்ரைக்கருக்கு 55,000, இன்பில்டிங் சொல்யூஷனுக்கு 57,000, ஃபைபர் ஆப்டிக்ஸ் டெக்னீஷியனுக்கு 46,000, அரபிக் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டருக்கு 46,000 மாத ஊதியமாக வழங்கப்படும். மேலும் உணவு, இருப்பிடம் மற்றும் விமான பயணச்சீட்டு வேலை அளிப்பவரால் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேலே குறிப்பிட்டுள்ள பணிகளுக்கு செல்ல விருப்பமுள்ள ஆண் பணியாளர்கள், அதாவது நம்மளுடைய கவர்மெண்டோடைய ஓவிஎம்சி என்ற இந்த வெப்சைட்டில் நான் உங்களுக்கு ஷூம் பண்ணி காட்டுற மாதிரி இந்த வெப்சைட்டில் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயில் பண்ணிக்கோங்க. மின்னஞ்சலுக்கு தங்களின் சுய விவரங்களில் விண்ணப்பிக்கும்படி கல்வி, பணி அனுபவம் சான்றிதழ் மற்றும் பாஸ்போர்ட் நகலினை 25/3/2025 அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அவங்களோட டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே அந்த மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சுட்ருங்க. கூடுதல் விவரங்கள் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன வலைதளமான இந்த ஓஎம்சி மேன் பவர் சொல்யூஷன் இருக்கு இல்லைங்க, இந்த வெப்சைட் கவர்மெண்டோட வெப்சைட்டு, இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் பண்ணலாம். அது இல்லாமல் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா வாட்ஸ்அப் நம்பர் போட்டு நீங்கள் அது மூலிமா டவுட்ஸ் கேட்டுக்கலாம். அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒரு அரசு நிறுவனம் என்பதால் இந்த நிறுவனத்தின் கீழ் எந்த ஒரு இடைத்தரகரோ அல்ல ஏஜென்ட்களோ எவரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவை விருப்பம் உள்ளவர்கள் நேரடியாக நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்குறிப்பிட்ட பணிகளுக்கு தேர்ச்சி பெற்றவர்கள் சேவை கட்டணமாக ஒரு 35,400 மட்டுமே இந்நிறுவனத்தில் செலுத்த வேண்டும். ஒரு சின்ன ஒரு கட்டணம் தான். நீங்கள் வெளியில் போட்டால் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கட்டப்பாங்க. அது இல்லாமல் அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு தெரியல. ஆனால் இது உண்மையாகவும் இருக்கும். அவங்க டைரெக்டாக ரெக்ரூட்மெண்ட்டை கவர்மெண்ட் மூலியமாக போடுறதுனா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? நான் கூறிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.